Hello students, important problem seriesல 9th lessonல இருக்கோம். ஒரு முக்கியமான ப்ராப்ளமை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். Calculate the density of a nucleus with a mass number A. இதில் எந்த விதமான வேல்யூமே நம்மளுக்கு கொடுக்கல. அது என்ன எலிமெண்ட், என்ன மாஸ் நம்பர் எதுவுமே கொடுக்கல. ஆனால் அதோடைய டென்சிட்டியை மட்டும் எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை வால்யூம். கரெக்டா? இதுதான் நம்மளுடைய ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் பாருங்க. நியூக்ளியஸ்னு கேட்டிருக்கான். நியூக்ளியஸில் யார் ரெண்டு பேர் இருப்பாங்க? புரோட்டான் அண்ட் நியூட்ரான்ஸ் இருப்பாங்க. கரெக்டா? அப்போ இவங்களுடைய மாஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஏ டாட் எம்னு போட்டுக்கலாம். கரெக்டா? மாஸ் நம்பர் இன்ட்டு மாஸ் ஆஃப் தி என்னது புரோட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். இப்போ இதை நான் இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க. எப்படி எழுதுறோம் பாருங்க. இதை அப்படியே ரீப்ளேஸ் பண்றோம். திஸ் மாஸ் இஸ் என்னது அட்டாமிக் நம்பர் இன்டு மாஸ் நம்பர் இன்டு மாஸ் ஆஃப் தி புரோட்டான் அப்படின்னு வச்சுக்கலாம். இத வால்யூம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் எ ஸ்பியர். கரெக்டா? அப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 4/3. கரெக்டா? 4/3 பை r கியூப்னு கிடைக்கும். வேர் r ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரேடியஸ். ஆனால் ரேடியஸ்க்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்ன தெரியும்? r இஸ் ஈக்குவல் டு r0 a பவர் 1/3ன்னு தெரியும் நம்மளுக்கு. கரெக்டா? அப்படிதானே? இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு? நம்மளுக்கு r கியூப் இருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்கு? r இருக்கு. அப்போ நான் இதை டோட்டலாக என்ன பண்றேன்னா கியூப் பண்ணனா this r becomes r cube and r0 becomes r0 cube மாறிடும். and this a power 1/3 cube இதுக்கு நம்ம கியூப் போட்டோம்னா என்ன ஆகும்? கேன்சல் ஆகி நம்மளுக்கு வெறும் a தான் இருக்கும். அப்ப இந்த இடத்துல நான் 4/3 பை r கியூப்னு போடுறேன்ல. இந்த r கியூப் நான் இப்போ எப்படி எழுதுறேன் பாருங்க. a டாட் m டிவைடட் பை 4/3 கரெக்டா பை this r கியூபுக்கு தான் நான் இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? வேல்யூ r0 கியூப் இன்டூ ஏன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். கரெக்டா? அப்போ கீழே இருக்கிற ஏவும் மேலே இருக்கிற ஏவும் எனக்கு என்ன ஆகிடும்? கேன்சல் அவுட் ஆகிடும். அப்படி கேன்சல் ஆச்சுன்னா இதை நான் எப்படி எழுதலாம்? எம்னு எழுதலாம். வேர் எம்முடைய வேல்யூ என்னது நம்மளுக்கு? 1.67 கரெக்டா இன்டூ 10 to the power of minus 27. 10 to the power of minus 27 divided by 4/3 pi. இது அப்படியே இருக்கட்டும். 4/3 into pi. பையோடைய வேல்யூ என்னது? 3.14 into r0. r0 அப்படிங்கிறது என்னது? கான்ஸ்டன்ட் வேல்யூ. கரெக்டா? அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ எவ்வளோ நம்மளுக்கு? 1.2 ஃபெர்மி மீட்டர்னு சொல்லியிருப்போம். இன்டூ 10 to the power of minus 15. கரெக்டா? -15 மட்டும் போட்டால் போதுமா? பத்தாது. என்ன பண்ணணும்? இதை ஹோல் கியூப்னு மாற்றணும். கரெக்டா? ஹோல் கியூப். அப்போ இதை நான் ஃபைனலாக சால்வ் பண்ணனா எனக்கு கிடைக்கக்கூடிய டென்சிட்டியோடைய வேல்யூ ரோ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்கும்னா எனக்கு 2.3 இன்டூ 10 to the power of 17 கரெக்டா கிலோகிராம் மீட்டர் -3. ரொம்ப 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 ஹை டென்சிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப டைட்டா பேக் ஆயிருக்கு. எது? புரோட்டான் நியூட்ரானோ அந்த நியூக்ளியஸ்குள்ள ரொம்ப 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 டைட்டா பேக் ஆயிருக்கு. இதை எதோட கம்பேர் பண்றாங்க பாருங்க. நீங்க வாட்டரோட கம்பேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல மடங்கு அது என்னவா இருக்கு? நம்மளுக்கு எக்ஸ்ட்ரீம்லி டைட்லி பேக்டா இருக்கு. ஏன்னா அதோட டென்சிட்டியோட நம்பர் பாருங்க. இந்த இடத்துல டென்சிட்டி நம்பர் எப்படி இருக்கு? 10^17 இருக்கு. ஸோ இட் இஸ் ஹைலி dense and extremely tightly packed அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் a very important and simple problem. நீங்க ஒரு வாட்டி பொறுமையா சால்வ் பண்ணீங்கன்னா நம்ம இது நம்மளுக்கு புரிஞ்சிடும். இந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் வந்து நான் உங்களுக்கு லாக் புக்கை யூஸ் பண்ணி 8th லெசன்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் சொல்லி கொடுத்துருப்பேன். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் இதை சால்வ் பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரு வீடியோவும் நம்ம லாக் புக்கை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம்னா இந்த வீடியோடைய லென்த் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட போகுது. ஸோ அதனால யூ ப்ராக்டிஸ். if you want the logbook explanation, I will make a separate video for that. So practice this problem. It's an important problem. Don't miss this problem. Okay, thank you so much.